ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிசி மால்ட். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க். நம்ம இப்போ கடையில் ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட்லாம் வாங்கி கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அதை விட இது நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன எடுத்துருக்கோன்னா, பீட்ரூட் 100 கிராம், ஆப்பிள் 100 கிராம், கேரட் 50 கிராம்ஸ். ஸோ நம்ம எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம துருவிக்கணும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கப்பில் வச்சு இந்த மாதிரி வந்து சின்ன இதில் வச்சு இந்த மாதிரி துருவிக்கணும். இதை நம்ம எல்லாத்தையும் துருவிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம காமிச்ச குவான்டிட்டி எல்லாமே வந்து துருவி வச்சிட்டோம். இப்போ அதை வந்து பெரிய ஜூஸ் ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஐ கெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்ஸ் மோடில் 3 டைம்ஸும் நார்மல் மோடில் 3 டைம்ஸும் போட்டு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போது அடி கனமான பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம், ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பாதாம் முந்திரியை வந்து ட்ரை ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். சரிங்களா, ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம்ப்பா. கைஸ், இப்போ வந்து நம்ம 1/2 கிலோ நாட்டு சக்கரை, 1/2 கிலோ குவான்டிட்டி எடுத்தோம். இப்போ 1/2 கிலோ நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி கனமான பாத்திரம் தான் வச்சு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, 4 ஏலக்காய். ஏலக்காய் வந்து வாசனைக்காக போட்டால் தான் குழந்தைங்க வந்து விரும்பி குடிப்பாங்க. ஓகேவாக்க. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்து இதை அது கூட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கொட்டிக்கலாம். கொட்டி கைவிடாமல் கிளறணும். பார்த்திங்கன்னா நம்ம கொட்டியாச்சு. இப்போ நம்ம அப்படியே கிளறுவோம். இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். நான் உங்களுக்கு ட்ரை ஆகிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பவுடர் கொட்டி 20 நிமிஷம் கிட்டத்தட்ட நம்ம கிளறி இருக்கோம் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி பண்ணும்போது ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பதம் வரணும். இன்னும் ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம இன்னும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் வந்து நம்ம கிளறணும். Healthy food. Good for health. Good for health. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எப்படி கிளறோம் பாருங்கள். இந்த பதத்தில் வரணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கலாம் இன்னும் அடுப்பில். இங்கே பாருங்கள் கைஸ், இப்போ நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும் ஃபேன் காற்றுல வச்சோன்னா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி இருக்கு, இப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு அரை மணி நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். இப்போ நான் இதை வந்து 2 ஸ்பூன் போட்டு பாலில் கலந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஏபிசி மால்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கும் நீங்கள் கொடுங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. தேங்க்யூ, பாய்.